வணக்கம். இணையத்தில் ட்ரெண்ட் ஆகும் இன்றைய செய்திகள். நொடிப்பொழுதில் ஏற்பட்ட அசம்பாவிதங்கள் என உள்ளூர் முதல் உலகம் வரை நடந்த முக்கிய நிகழ்வுகளை ஓரிரு வரிகளில் விறுவிறுப்பாக வழங்கும் மின்னல் செய்திகளை இப்போது பார்க்கலாம். மதுரை மாவட்டம் கீழக்கரையில் சிறப்பு ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. கலைஞர் ஏறுதழுவுதல் அரங்கில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியை அமைச்சர் மூர்த்தி தொடங்கி வைத்தார். வாடி வாசலிலிருந்து சீறி பாய்ந்து வரும் மாடுகளை மாடுபிடி வீரர்கள் லாவகமாக பிடித்து பரிசுகளை அள்ளி வருகின்றனர். பிடிபடாமல் அசத்திய காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்படுகின்றன. சூப்பர் மாடு பிடிச்சு வர தம்பி, ஒரு ஆள் பிடிங்க தம்பி, அருமையா பிடிச்சு, சூப்பர் மாடுங்க, அருமையான மாடு, நல்லா பிடிச்சி தம்பி, விட்டுறாத, அருமையான மாடு, அருமையான வீரர், விட்டுறாங்க தம்பி, நல்லா பிடிங்க, சூப்பர் மாடு, சூப்பர் வீரர், அழகுடா தம்பி. திமுக சார்பில் நடத்தப்படும் இந்த ஜல்லிக்கட்டில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அழைத்து வரப்பட்ட காளைகள் களம் இறக்கப்படுகின்றன. ஏறி நின்றாலே உடைந்துவிடும் பானை மீது பரதநாட்டியம் ஆடி அசத்திய மாணவிகள் குளோபல் உலக சாதனை புத்தகத்திலும் இடம் பிடித்துள்ளனர். பொள்ளாச்சி அருகே ஸ்ரீ சத்யேந்திர சித்தர் பீடத்தில் நடைபெற்ற பரதநாட்டிய நிகழ்வில் 51 மாணவிகள் பானை மீது ஏறி நின்றபடி 30 நிமிடங்கள் தொடர்ந்து பரதநாட்டியம் ஆடினர். அசாத்தியமான செயலை சாத்தியமாக்கி சாதனை படைத்த மாணவிகளின் நாட்டிய திறனை பாராட்டி பதக்கங்கள் வழங்கப்பட்டன. சிவகாசியில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவின் பிரச்சார பயணத்தில் விஜயகாந்த் வேடம் அணிந்த கலைஞர்களிடம் கட்சி தொண்டர்கள் ஆசி பெற்ற நிகழ்வு கவனம் ஈர்த்தது. நடன கலைஞர்கள் பலரும் விஜயகாந்த் போன்று வேடம் அணிந்து சென்று நிகழ்ச்சியில் பங்கேற்று அசத்தினர். அவர்களுடன் தொண்டர்கள் போட்டி போட்டு செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். மேலும் பரப்புரைக்கு முன்பாக முடங்கிய பறை இசைக்கு ஏற்ப தேமுதிக தொண்டர்களும் நடனமாடினர். இயக்குனர் தங்கர் பச்சானின் மகன் திருமணம் திருப்பதி கோயிலில் பாரம்பரிய முறையில் கோலாகலமாக நடைபெற்றது. ஏழுமலையான் கோயில் அருகே உள்ள புஷ்பகிரி மடத்தில் முழுக்க தமிழில் மந்திரங்கள் ஓதப்பட்டு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தாலி எடுத்துக் கொடுத்து திருமணத்தை நடத்தி வைத்தார். இதில் திருமணத்திற்கு முன்பாக நடிகர் தனுஷ் தமது மகன்களுடன் பங்கேற்று விஜித் பிரீதா மணமக்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியை சேர்ந்த கோகுல் என்பவர் ஜெர்மனியை சேர்ந்த சோஃபியா என்பவரை தமிழ் முறைப்படி அக்னி சாட்சியாக தாலி கட்டி திருமணம் செய்து கொண்டார். கடல் கடந்து கைகோர்த்த காதலுக்கு இரு வீட்டாரும் சம்மதம் தெரிவித்ததால் ஆரணியில் உள்ள கோகுல் இல்லத்தில் கோலாகலமாக திருமணம் நடைபெற்றது. ஜெர்மனியை சேர்ந்த மணப்பெண்ணின் பெற்றோர் உள்பட உறவினர்கள் ஏராளமானோர் பங்கேற்று தமிழ் திருமண முறையை கண்டு வியந்ததோடு ஆர்வத்துடன் சடங்குகளை செய்தனர். இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கிடையே நேற்று நடைபெற்ற 4வது 20 ஓவர் போட்டிக்கு முன்பாக மைதானம் அருகே கள்ளச்சந்தையில் டிக்கெட் விற்பனை செய்த கும்பல் சிக்கியது. ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் 4000 முதல் 6000 ரூபாய் வரை கூடுதலாக வசூலிக்கப்பட்டது அம்பலமானது. மைதானம் அருகே கள்ளச்சந்தையில் டிக்கெட் விற்பனையை தடுக்க சிறப்பு படை நியமிக்கப்பட்டிருந்தது. அவர்கள் 20க்கும் அதிகமான டிக்கெட்டுகளை பறிமுதல் செய்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.